Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆஃபேலி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்ருப்பாங்க. கொஞ்சம் ஆஃபேலி டைம் டேபிள் பார்த்தோன்னே கொஞ்சம் பதட்டமாகிட்டு இருக்கும். என்னடா இது டிசம்பர் 10th நம்மளுக்கு ஆஃபேலி ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் வீக்லேயே ஆஃபேலி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நம்ம படிக்க போகிறோம்? 10 சாப்டர்ஸா 12 சாப்டர்ஸா? சில ஸ்கூல்ஸில் 10 சாப்டர்ன்றாங்க, சில ஸ்கூலில் ஃபுல் புக்குன்றாங்க, வால்யூம் 1 வால்யூம் 2 சேர்த்து சொல்கிறாங்க, சில ஸ்கூலில் வால்யூம் 2 மட்டும் படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் ஃபுல் போர்ஷன்ஸு உங்களுக்கு ஒரு ஆஃபேலி எக்ஸாமாக வைப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் ஜனவரி பிப்ரவரி டைம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த ஆஃபேலி எக்ஸாமுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்லி 14 days. இந்த ஆஃபேலி எக்ஸாம் டிசம்பர் மாதம் எப்படி நம்ம படிக்க போகிறோம்? ஆக்சுவலாக நீங்கள் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் பிரகாரம் நான் கொடுக்குற சம்ஸையாவது இந்த 14 days தான் நம்ம கையில் இருக்குது. இந்த 14 daysக்குள்ள நான் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை முதல் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஏன்னா பேலன்ஸ் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்காது. இது இல்லாமல் ஃபிசிக்ஸ் முடிச்சாலும், கெமிஸ்ட்ரி முடிச்சாலும், பயாலஜி முடிச்சாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாலும், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தமிழ் இங்கிலீஷ் வேறு இருக்குது. இவ்வளோ போர்ஷன்ஸை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால இந்த ஆஃபேலி 2024 நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற பிளான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14 days தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 14 நாளுக்குள்ளார சார் நான் பாஸ் ஆனால் போதும் சார், ஒரு 50-60 மார்க் எடுத்தால் போதும் சார், நான் 11th எப்படியாவது பாஸ் ஆகணும் சார், ரேங்க் கார்டில் 2 வரக்கூடாது சார், வீட்டில் கூட வச்சு திட்டிடுவாங்க சார், அதனால தயவு செய்து நான் பாஸ் ஆனா போதும் சார் அப்படின்ற மாணவர்களுக்கு மேக்ஸிமம் 14 daysக்குள்ளார நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8, 12 இந்த 3 சாப்டர்ஸை மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 7, 8, 12 சாப்டர்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே உங்களுடைய மார்க் குறைஞ்சபட்சம் 50 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அப்ப இதுல எப்படி இருந்து சார் கேட்க போறாங்க உங்களுக்கு? நான் மேட்ரிசஸ்ல இருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 9 மதிப்பெண் வந்துடும் உங்களுக்கு. வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு 11 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு 7 மார்க்காவது மினிமம் வந்துடும் உங்களுக்கு. புக் பேக்ல இருக்கிற அனைத்து சாப்டர் 1 மார்க்கை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. புக் பேக்ல இருக்கிற எந்த சாப்டருமே விடாதீங்க. 12 சாப்டருடைய 1 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 மார்க் வந்துட்டா கூட நீங்க பாஸ் ஆயிடலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான மந்திரம் 7, 8, 12. 7, 8, 12 முடிச்சிட்டாலே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருவீங்க. இது இல்லாம ஏதாவது சாப்டர்ல ஏதாவது ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஏதாவது பாதி சம் போடுவீங்க அல்லது கால் சம் போடுவீங்க, ஏதாவது ஒன்று தொட்டுந்தா கூட அதுல இருந்து 1, 2 மார்க் அப்படியே ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. மினிமம் பாஸ் ஆகிறதுக்கு 7, 8, 12 மேக்ஸ் கஷ்டம் தெரியாத 11th மேக்ஸ் எடுத்துனா சார் நான் எப்படி பாஸ் ஆகுறேன்னே தெரியல சார் என்ற மாணவர்கள் தயவு செய்து நான் சொல்ற இந்த 3 சாப்டர்ஸ் மட்டுமே படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம 11th பாஸ் ஆயிடலாம். 7, 8, 12. அப்போ இதுல என்னென்ன சம்ஸ் சார் போட்டு பாக்குறது? ஃபுல் சாப்டர் போட்டு பார்க்க நேரம் இல்லையா சார் எனக்கு? ஆக்சுவலா ஒவ்வொரு சாப்டர் ஒரு 4 நாள்ல எடுத்துக்கலாம் நீங்க. பிளான் ஏ என்பவர்கள் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 14 நாளும் இதையே படிச்சா போதும். நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 14 நாள்ல இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ 7.1 இருந்து 7.4 வரைக்கும் 5 மார்க்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், 3 மார்க்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், 2 மார்க்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர்ஸோட நான் கொடுத்துருக்கேன். நானு இந்த சம்ஸை ஃபர்ஸ்ட் தரவா போட்டு பாத்துருங்க. இதுல ஒரு சம்மு கூட மிஸ்டேக் ஆக கூடாது உங்களுக்கு. அதே மாதிரி 8.1, 8.2, 8.3ல எந்தெந்த எக்ஸசைஸ் போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு லிங்கையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோடைய உங்களுக்கு லிங்க்குக்கே எட்டுன்னு போயிடும். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க ஓபன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. 8.1, 8.2, 8.3, 8.4ல இதெல்லாம் முக்கியமான சம்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், அதே மாதிரி 12.1, 12.2, 12.3, 12.4 அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிளான் பி ட்ரை பண்ண ஆரம்பிங்க. 14 நாளுக்குள்ளாரியே நீங்க சாப்டர் நம்பர் 7 அல்லது 8, 12 மூணுமே முடிச்சிட்டீங்க. சூப்பர். அப்போ நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்க அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க உங்க ஒரு 60-70 மார்க்குக்காக நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்க சார் இதை 14 நாள இதையே முடிக்க முடியல சார் எங்களன்றவங்கள தான் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ், கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சொல்றோம் நாங்க. ஆனா இது ஒரு 5 நாள்லயே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிளான் பி குள்ளார நுழைங்க. பிளான் பில சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 படிக்க போறோம், 2 படிக்க போறோம், 4, 5, 6. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்தே 5 சாப்டர்ஸ் கவர் பண்றோம். செகண்ட் வால்யூம்ல இருந்து 10வது சாப்டர் மட்டுமே நம்ம கவர் பண்றோம். அப்ப பிளான் ஏல ஆல்ரெடி 7, 8, 12 படிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்குறேன் நான். அப்போ டோட்டலா 9 சாப்டர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். பிளான் பில உங்களால எவ்வளவு சாப்டர்ஸ் படிக்க முடியுமோ அதே 14 நாள் தான் நமக்கு டைம். இப்போ பிளான் ஏ முடிச்சிட்டவங்க எல்லாருமே பிளான் ஏ முடிக்கணும். ஏன்னா எல்லாருமே பிளான் ஏ முடிச்சாதான் 7, 8, 12 படிச்சு முடிச்சிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் பிளான் ஏ முடிச்சுட்டு டைம் இருந்தா பிளான் பிக்கு வருங்க. நல்லா படிக்கிற பசங்க 2 நாள்ல முடிச்சிடுவாங்க. அதனால உடனடியா பிளான் பிக்கு வந்துருங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 நாள் ஆச்சுன்னா அப்புறம் பிளான் பிக்கு வாங்க.
ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, மேக்ஸே வரலன்றவங்க 14 நாளும் பிளான் ஏவே போட்டு பாருங்க. இப்போ பிளான் பில நான் சாப்டர் 1 சொல்லியிருக்கிறேன், சாப்டர் 2 சொல்லியிருக்கிறேன், சாப்டர் 4 சொல்லியிருக்கிறேன், சாப்டர் 5, 6, 7, 8, 12 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். டோட்டலா ஒரு 121 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சாய்ஸஸ் போக தப்பாக அப்படி இப்படி போனா கூட குறைஞ்சபட்சம் 70 மார்க்குக்கு கேரண்டி, 70 மார்க்குக்கு நாங்க கேரண்டி தரோம். நாங்க சொல்ற மாதிரி நீங்க சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பிளான் ஏவை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பிளான் பி உள்ள நுழையணும். கண்டிப்பா இந்த 14 நாள் நம்ம உழைச்சே ஆகணும். ஏன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல போயிட்டு பயப்படுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ 1.1, 1.2, 1.3ல இருந்து 1.4 வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு லிங்க்ல பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல மிக மிக முக்கியமான சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு இதையாவது நீங்க போட்டு பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஃபோர்த் சாப்டர்ல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதே மாதிரி ஃபிஃப்த் சாப்டர்ல எதெல்லாம் முக்கியமான சம்ஸ், அதே மாதிரி சிக்ஸ்த் சாப்டர்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமான சம்ஸ், அதே மாதிரி 10th சாப்டர்ல இருக்கிற முக்கியமான சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஷெட்யூல் பிரகாரம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு சம்மா டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை கம்ப்ளீட் பண்றோம், இதை கம்ப்ளீட் பண்றோம், இதை கம்ப்ளீட் பண்றோம், இதை கம்ப்ளீட் பண்றோம், டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. முடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் இது யூஸ் ஆக போறது கிடையாது. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும். பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இது இல்லாம செக்லிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த செக்லிஸ்ட் இருக்கிற சம்லாம் ஃபர்ஸ்ட்டுமா செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களோட கெத்தே வேற லெவல்ல இருக்கும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்வதற்காக மெட்ரோ கருணாகரன் சேனல் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஹேண்ட் பிக்டா ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸ் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் சம்ஸை வச்சு படித்த மாணவர்கள் எல்லாருமே 80+ தான் இருக்கிறாங்க. அது இல்லாம நம்ம ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி நிறைய செக்லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த செக்லிஸ்ட் சம், ரிவிஷன் சம், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா வரப்போற எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி நீங்க தான் சும்மா கில்லி மாதிரி அடிக்க போறீங்க மார்க். ஆகிய சென்டம் பிளான் சொல்லுவோம், இது பேரு சி பிளான். இதுக்கும் 14 days தான். ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் சிக்கு வந்துருவீங்க. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பில நின்னுடுவீங்க. பிளான் சில எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொஸ்டின் சேர்த்திருக்கும், 3 சாப்டர்ஸ் சேர்த்திருக்கும். ட்ரிக்னாமெட்ரி தெரியும் உங்களுக்கு, 9th இன்டகிரேஷன், கண்டினியூட்டி, 11th வந்து இன்டகிரேஷன், கொஞ்சம் ஹெவியான சாப்டர்ஸ் சேர்த்திருக்கோம். அப்போ கடைசி 3 சாப்டர்ஸையும் படிச்சு முடிக்கிறவங்களால தான் சென்டம் எடுக்க முடியும். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னா, பிளான் பி வரைக்கும் நான் படிச்சுட்டு 94 மார்க் எடுத்திருந்தேன் சார். அது உங்களுடைய லக்கு. சில சமயத்துல என்ன ஆகும்னா இந்த 3 சாப்டர்ஸ் சாய்ஸ்ல விட்டுட்டு கம்பல்சரி வராமையே தப்பிக்கிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இருந்தாலும் சென்டம் எடுக்கிற மாணவர்கள் ஃபுல் புக்கை படித்தே ஆகணும். அப்போ இந்த பிளான் பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் ஒரு 150 மார்க்ஸ்க்கு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கொஸ்டின் பேப்பர்ல 140 மார்க்ஸ் இருக்கும். நீங்க சாய்ஸஸ் எல்லாம் போக 90 மார்க்ஸுக்கு எழுத போறீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தேர்ட் சாப்டர்ல மிகப்பெரிய சாப்டர்ன்றதுனால ரொம்ப செலக்டிவா 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா குவார்டர்லிக்கு நீங்க படிச்சது வேற, ஆஃப் இயர்லிக்கு போர்ஷன்ஸ் டபுள் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, மேக்ஸ்ல இன்னும் ஹெவி ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த 14 டேஸுக்கான மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் இதை இமீடியட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேர்ட் சாப்டர்ல இருக்கிற மிக முக்கியமான 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 9th சாப்டர்ல இருக்கிற 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 11th சாப்டர்ல இருக்கிற 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இமீடியட்டா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஸ்டடி பிளான் கிடையாது. எதை படிக்க வேண்டும் 14 நாளுக்குள்ளார நீங்க பிளான் ஏல லாக் ஆவறீங்களா, பிளான் பி ல லாக் ஆவறீங்களா, பிளான் சி ல லாக் ஆவறீங்களான்றது மிக மிக முக்கியமான விஷயம். நீங்க பிளான் ஏல லாக் ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிளான் பி வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதிக்கிற அளவுக்கு மூடுக்கு வந்துட்டீங்க. டிசம்பருக்கு அப்புறம் நீங்க புடிச்சிருவீங்கன்னு அர்த்தம். பிளான் சி இப்பயே நீங்க ஆஃபலிலே பிளான் சி இருந்தீங்கன்னா வெரி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க லேசி கிடையாது, ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டு இருக்கீங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. டிசம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு 10 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல உங்களை மாதிரி ஒரு தைரியமான ஆளு, கான்பிடென்டான ஆளு, சென்டம் எடுத்துருன்ற ஒரு மிடுக்கான ஆள் யாருமே பார்க்க முடியாது. உழைப்போம் கடைசி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்போம். உங்கள் உழைப்புக்கு மெட்ரோ கருணாகரன் என்றும் உறுதுணையாக இருப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கஷ்டப்பட்டு படிக்கும் போது டீச்சர்ஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், லிங்க்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் கொடுக்குதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது இருக்கும், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட லிங்க், அதை போயிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட லிங்க் அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸசைஸ் உடனடியாக வேணும்னா
இந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்லயே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு அந்தந்த வீடியோஸ் ஓப்பன் ஆயிடும். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ கண்டினியூஸா மெட்ரோ கர்நாடகன் சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட், ஆன்சர் கீ, அது இல்லாம நோட்ஸ் எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால இமீடியட்டா மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் நம்ம சேனலோட கார்னர்ல ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஜாயின் இருக்கும், அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணி, இங்க ஒரே 3 மாசம் தான் இருக்குது. ஒரு 159 per month கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க வாட்ஸ்அப் குரூப் வழியா அது வழியா வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் க்ளோஸாகவும் இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்று உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.